இந்தியா நியூசிலாந்து அணிகள் இடையிலான இரண்டாவது T20 ஆட்டம் ராய்ப்பூரில் இன்று இரவு 7 மணிக்கு நடைபெறுகிறது. இரு அணிகள் இடையிலான 5 ஆட்டங்கள் கொண்ட T20 தொடரில் நாக்பூரில் நேற்று முன்தினம் இரவு நடைபெற்ற முதல் போட்டியில் இந்திய அணி 48 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இந்த ஆட்டத்தில் முதலில் பேட் செய்த இந்திய அணி 7 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 238 ரன்கள் குவித்திருந்தது. அபிஷேக் சர்மா 35 பந்துகளில் 84 ரன்களும், ரிங்கு சிங் 20 பந்துகளில் 44 ரன்களும் விளாசியிருந்தனர். 239 ரன்கள் இலக்கை துரத்திய நியூசிலாந்து அணியால் 20 ஓவர்களில் 7 விக்கெட் இழப்பிற்கு 190 ரன்கள் மட்டுமே எடுக்க முடிந்தது. இந்த வெற்றியால் இந்திய அணி 5 ஆட்டங்கள் கொண்ட தொடரில் 1-0 என முன்னிலை வகிக்கிறது. இந்நிலையில் இரண்டாவது ஆட்டம் ராய்ப்பூரில் இன்று இரவு 7 மணிக்கு நடைபெறுகிறது. முதல் போட்டியில் இந்திய அணி பேட்டிங்கில் அபாரமாக செயல்பட்டு இருந்தது. அபிஷேக் சர்மா தொடக்க பேட்டிங்கிலும், ரிங்கு சிங் இறுதிக்கட்ட ஓவர்களிலும் அதிரடியாக செயல்பட்டு இருந்தனர். இவர்களிடமிருந்து மேலும் ஒரு சிறந்த ஆட்டம் வெளிப்படக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் T20 உலகக்கோப்பை நெருங்குவதால் சஞ்சு சாம்சன், இஷான் கிஷன் ஆகியோரும் பெரிய அளவில் ரன் வேட்டை நிகழ்த்துவதில் முனைப்பு காட்டக்கூடும். இவர்கள் இருவருமே முதல் போட்டியை சிறந்த முறையில் தொடங்கினர். ஆனால் எளிதாக தங்களது விக்கெட்டுகளை பறிகொடுத்தனர். இதனால் இரண்டாவது ஆட்டத்தில் இருவரும் கவனமாக செயல்பட முயற்சிக்க கூடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. 8வது வரிசை வரை பேட்ஸ்மேன்கள் இருப்பதால் டாப் ஆர்டரில் இந்திய அணியின் வீரர்கள் எந்தவித அச்சமும் இல்லாமல் மட்டையை சுழற்றுவது பலத்தை அதிகரித்துள்ளது. கேப்டன் சூரியகுமார் யாதவ் 22 பந்துகளில் 32 ரன்கள் சேர்த்தது அவரது நம்பிக்கையை அதிகரிக்கக்கூடும். ஹர்திக் பாண்டியா, சிவம் துபே, அக்சர் படேல் ஆகியோரும் சிறந்த ஃபார்மில் இருப்பதால் இன்றைய ஆட்டம் ரசிகர்களுக்கு விருந்தாக அமையக்கூடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. பந்து வீச்சில் தொடக்க ஓவர்களில் ஹர்திக் பாண்டியா, அர்ஷதீப் சிங் விக்கெட்டுகளை வீழ்த்துவது பலம் சேர்ப்பதாக உள்ளது. பவர் பிளேக்கு பிறகு ஜஸ்பிரீத் பும்ராவும் நடு ஓவர்களில் வருண் சக்கரவர்த்தியும் நேர்த்தியாக செயல்பட்டு நம்பிக்கை அளிப்பவர்களாக திகழ்கின்றனர். சிவம் துபேவின் வேகம் குறைந்த பந்துவீச்சும் கை கொடுத்து வருகிறது. நாக்பூர் போட்டியில் நியூசிலாந்து அணியின் பந்துவீச்சு துறை கடும் அழுத்தத்தை சந்தித்து இருந்தது. அதிலும் கடைசி ஓவரை வீசிய டேரில் மிட்சல் 21 ரன்களை தாரை வார்த்திருந்தார். இது ஆட்டத்தின் முடிவில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருந்தது. மேலும் ஜேக்கப் டஃபியை தவிர மற்ற அனைத்து பந்து வீச்சாளர்களும் ஓவருக்கு சராசரியாக 10 ரன்களுக்கு மேல் வாரி வழங்கியிருந்தனர். பேட்டிங்கில் கடந்த ஆட்டத்தில் 78 ரன்கள் விளாசிய கிளென் பிலிப்ஸ் மீண்டும் ஒரு முறை இந்திய பந்து வீச்சாளர்களுக்கு அழுத்தம் கொடுக்க முயற்சிக்க கூடும் எனவும் கணிக்கப்பட்டுள்ளது.